ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா தனுஷோட விவாகரத்து குறித்து இப்போ வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து மனம் திறந்து பேசியிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ வந்து இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம தமிழ் சினிமா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கப்பலாக இருந்தது தான் நம்மளோட தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா தனுஷ். ஸோ அவங்க வந்து நம்மளோட டைவர்ஸ் பண்ணது வந்து ரசிகர்களால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைவர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்து அப்போ வந்து தனுஷ் அப்பா அம்மா வந்து இன்டர்வியூவில் பேசும்போது வந்து ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு குடும்ப சண்டை தான், கண்டிப்பாக வந்து அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து விஷயங்கள் கூறியிருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க அப்படின்ட்டு வந்து இப்போ தான் போக போக அவங்களோட நடவடிக்கைகளை தெரிஞ்சது. லேட்டஸ்ட்டாக வந்து நேற்று தான் வந்து அவங்களோட அஃபிஷியலான டைவர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துச்சு. கோர்ட்டில் வந்து அவங்க அஃபிஷியலி டைவர்ஸ் அப்படின்ட்டு வந்து அந்த ஒரு விஷயமும் கொடுத்துருந்தாங்க. இது தமிழ் சினிமா ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ நிறைய தமிழ் சினிமா கப்புள்ஸ் வந்து பிரிஞ்சிட்டு இருக்கிறது ரசிகர்களால் சுத்தமாக ஏற்றுக்க முடியாத விஷயமா இருந்துச்சு. இதில் வந்து இப்போ தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இப்போ வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காங்க அப்படின்றது இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கு. அதாவது சில பேர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட வந்து இந்தமாரி வந்து நம்மளோட ஐஸ்வர்யா தனுஷ் மற்றும் தனுஷ் விவாகரத்து குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து இது வந்து அவங்க 2 பேரோட பர்சனல் லைஃப், அவங்க 2 பேரும் ஒன்றும் குழந்தைங்க இல்லை, அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்குது, அவங்க 2 பேரும் இண்டிவிஜுவலாக யோசித்து எடுத்த ஒரு முடிவு தான். இதில் வந்து நம்மளால் யாருமே வந்து தலையிட முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அவங்க கிட்ட தான் இந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக பதில் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.